Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.3 10th sum. A and B are working on similar jobs but their monthly salaries differ by more than rupees 6,000 if B earns rupees 27,000 per month, then what are the possibilities of A salary per month? So என்ன கேட்டிருக்காங்கன்னா A and B வந்து ரெண்டு சிமிலர் வெப்ஸில் வேலை பார்த்துருக்காங்க பட் அவங்களுடைய மந்த்லி சேலரிஸ் மாதம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, டிஃபர் ஆகுது, 6,000 வச்சு டிஃபர் ஆகுது. பிங்கிற ஒரு செகண்ட் பர்சன் பிங்கிற வந்து 27,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஏனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும், ஏக்கு என்ன மாதிரியான சேலரிஸ் எல்லாம் கிடைக்கும் அவ்வளோதான் கொஸ்டினாக நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. யூ சி ஃபஸ்ட்டு ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் உண்டு. என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம்? ஒன்று வந்து இது 27,000 6,000 அதிகமாக இருக்கலாம், இன்னொன்று வந்து 27,000 6,000 கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட வேல்யூஸ். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு கண்டுபிடிச்சிடலாம், பட் we have to include a sum. ஸோ பி சேலரி வந்து 27,000 கொடுத்துட்டாங்க, ஏ சேலரி எக்ஸு, ஏ சேலரி தெரியாது, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பி சேலரி 27,000, டிஃப்ரென்ஸ் வந்து 6,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ சேலரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தான் வைக்கலாம். ஸோ ஏ சேலரி கிரேட்டர் தேன் பி சேலரி அப்படி இருந்தாச்சுன்னா என்னது, ஏ சேலரி வேல்யூ எக்ஸு மைனஸ் யூ காட் டு செப்பரேட் பி சேலரி செப்பரேட் பண்ணாத ஏழை என்ன வரும், யூ காட் 6,000 ஆக்சுவலாக வரணும். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா இந்த எக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த 6,000 வந்து என்ன செய்யும், மேடி ஆடிங். ஸோ தட் இஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 27,000. ஸோ இது வந்து மைனஸ் ப்ளஸ் போட்டுருக்கு, மைனஸ் ஏன் சொன்னாச்சுன்னா இது அங்கே போகும்போது உங்களுக்கு கிரேட்டர் தான் வரணும். ஸோ வேல்யூ கிரேட்டர் தான் வரும், எக்ஸ் வேல்யூ தான் கிரேட்டர் தான் வரும். ஸோ வந்து உங்களுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அது 27,000 இந்த 6,000 அதிகமாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது மைனஸ் 6,000 போட்டுக்கணும். ஸோ இது 6,000 கொண்டு போக எக்ஸு என்ன வரும், கிரேட்டர் தேன் 27,000 ப்ளஸ் 6,000. அதாவது ஏ சேலரி தான் அது 6,000 உங்களுக்கு செப்பரேட் ஆகும் ஃபார் ஏ சேலரி கிரேட்டர் தேன் பி சேலரிக்கு. ஸோ பி சேலரியை நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ சேலரியிலேருந்து 6,000 குறையிற மாதிரி எழுதியிருக்கிறேன். குறையணும் நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னா அது வந்து மோர் தானாக இருக்கணும், ஏ சேலரி மோர் தானாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த 6,000 குறைஞ்சா தான் அந்த மோர் தேன் சேலரி எவ்வளோ இருக்கணும் உள்ளது கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது மைனஸ் 6,000 இந்த சைடு ரொம்ப ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட்ஸ் கிரேட்டர் தேன் 33,000 கிரேட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு கேஸ், இப்போ எடுத்துகிறது ஒரு கேஸ். ஸோ இதே கான்செப்ட் வச்சு இன்னொரு கேஸு, ஏ சேலரி லெஸ் தேன் பி சேலரி அப்படின்னா என்னது, ஏ சேலரி மேலே என்னது எக்ஸ் மைனஸ் 6,000 பட் என்ன சிம்பிள் பண்ணும் ப்ளஸ் 27,000. ஸோ ஏன் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஏ சேலரி குறைவாக இருக்கணும். ஸோ அதனால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ எக்ஸு 27,000 மைனஸ் 6,000 அங்கே போக எக்ஸு லெஸ் தேன் 21,000 சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்கள் ஆன்சர்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஏ சேலரி கிரேட்டர் தான் பி சேலரி, ஏ சேலரி வந்து பி சேலரி கிரேட்டராக இருக்கணும். கிரேட்டரான்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு எப்படின்னு சொன்னான்னா ஏ சேலரி அதிகமாக இருக்கணும். அப்போது வந்து அதுக்கு நீங்கள் அந்த 6,000 மைனஸ் பண்ணால் தான் எக்ஸ் சேலரி என்ன செய்யும், எக்ஸ் சேலரி கரெக்ட் பெருசாக தான் இருக்குது, நம்ம அசீவ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அது பெரிய வேல்யூ தான் இருக்கும். அப்போ அது 6,000 கூடுதலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், ஸோ அதனால தான் நம்ம இது லெஸ் நம்ம கிரேட்டர் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இது என்னாச்சு, பி சேலரி ஏ சேலரியோடி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மைனஸ் 6,000 இருக்கும். அந்த 6,000 செப்பரேட் பண்ணாலும் அது பெரிய வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் ஏ சேலரி லெஸ் தேன் பி சேலரிக்கு வந்து பி சேலரி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் 6,000 கூட்டினாலும் என்ன தான் வரணும், கம்மியாக தான் வரணும். ஸோ அதனால தான் என்னது உங்களுக்கு வந்து லெஸ் தேன் சிம்பிள் போட்டு ப்ளஸ் 6,000 போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ரெண்டு வயசையும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஸோ ஏ சேலரி பாசிபிலிட்டிஸ் அப்படி சொல்லி எழுதிட்டு கிரேட்டர் தேன் rupees 33,000 or
லெஸ் தேன் ருபீஸ் 21,000 இப்படி சொல்லி நீங்கள் இந்த சம்மை என்ன பண்ணிக்கலாம்னா முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.